அதிமுக பலவிதமா இருந்தாலுமே திமுகவுக்கு வந்து அதிமுக தான் வந்து பிரதான எதிர்க்கட்சின்னு இன்னைக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இது பத்தின இன்று புத்தாண்டு தினவிழா புதிய ஆண்டு துவங்கி இருக்கிறது. எல்லோரும் இங்கே மகிழ்ச்சியாக அலுவலகம் திறக்கிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளகோயில் என்பது இனி வெற்றி கழகத்துடைய திருப்புமுனையாக இது அமையப் போகிறது. ஏனென்று சொன்னால் அவர் மலேசியா பயணம் உலக நாடுகளே வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. நான் இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஏறத்தாழ 1 லட்சம் பேர்கள் அங்கே கூடியிருப்பது இதுவரையிலும் உலக வரலாற்றில் மலேசியா மண்ணில் முதலாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும். மலேசியாவை பொறுத்தவரையிலும் 6 வழிச்சாலைகள் 8 வழிச்சாலைகள் இங்கே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு பல்வேறு நாடுகளே வந்தவர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்புகிற போது ஏறத்தாழ 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வரலாறு படைத்த நிகழ்ச்சியாக உலகத்திலே இருக்கிற பல்வேறு நாட்டு சார்ந்தவர்கள் வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்க நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது. வருகின்ற 9ஆம் தேதி அன்று ஜனநாயகம், இன்று தமிழகத்திலே ஜனநாயகம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அதை காப்பதற்கு அந்த திரைப்படம் வர இருக்கிறது. அது வருகிற போதுதான் ஜனநாயகத்தை காப்பதற்கு, தமிழ் மண்ணில் பிறந்திருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, சட்டொழுங்கை பேணி காப்பதற்கு, எல்லோரும் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று மனிதநேயத்தோடு ஒரு திரைப்படத்திற்கு 250 கோடி என்று சொன்னால் ஆண்டுக்கு 4 திரைப்படம் வரால் நடிக்க முடியும். 2026 அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். வரலாறு படைக்கிற காலம். அது எந்த சக்தியாலும் மாற்றி அமைக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி துணை முதல்வரை பற்றி கேட்டிருக்கிறீர்கள். அவருக்கே தெரிகிறது யார் பலவீனமானவர்களை வைத்துக் கொண்டால் ஆட்சி முடியும் வரை கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கருத்தை அவர் வெளியெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கின்றவருக்கு சொல்லுகின்ற தகுதி அங்கே இருக்கிறது. மக்களை நேசிப்பதற்கு, மக்களை ஆளுவதற்கு தகுதி என்று சொன்னால் 2021 ஏன் வெற்றி பெறவில்லை? 1. 10 தேர்தலிலே ஏன் தோல்வி ஏற்பட்டது என்பது 2வது. மக்கள் தீர்ப்பு எப்படி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். வந்து போனஸ் அறிவிச்சிருக்காரு முதல்வர், மற்றவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது அதை பற்றி போன முறை தேர்தல் என்பது அரசு ஊழியர்களை வைத்துக்கொண்டு பல்வேறு வாக்குறுதிகளை தந்து அதன் மூலமாக வெற்றி பெற்ற வரலாறும் இருக்கிறது. இன்று அந்த வரலாறு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற பொங்கல் தொகை என்பது அங்கே இருக்கிற அரசு ஊழியர்களை கேட்டால் தான் தெரியும். தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அது அவருடைய கருத்து. பொங்கலுக்கு வந்து அரசு வந்து எல்லாருக்கும் அதிகபட்சமா 5000 ரூபாய் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? பொங்கல் பரிசு என்பது ஒரு அரசு மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு செயலாக்குவது ஒரு அரசுடைய கடமை. பெண்களுக்காகவே ஏறத்தாழ பல இடத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. 1000 ரூபாய் 500 ரூபாய் பணம், பேருந்து, உணவு, சேலை அனைத்தும் வழங்கி ஒரு 1000 ரூபாய் தொகையை கொடுத்துத்தான் அவர்களால் அந்த கூட்டத்தை கூட்ட முடிந்தது. அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி 2 லட்சம் பேர் பெரியார் மாவட்டத்தில் ஈரோடு விஜயமங்கலத்திலே வந்தார்கள். 1 ரூபாய் கொடுக்கக்கூடாது இல்லாமல் பணம் இல்லாமல் வருகிற கூட்டம் இங்கே
பணம் கொடுத்தால் வருகின்ற கூட்டம் அங்கே. இதுதான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற. அரும் 2 மணி நேரம் தான் டைம், சினிமா பார்க்குற மாதிரி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எழுந்துச்சு போயிடுவாங்க. இதுதான் நிலை. ஆனால் இங்கே ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை. நாளை ஆட்சி மாற்றத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி நாயகன் ஆட்சி முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அத்தனை பேரும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்துக்கொண்டு, பொருளாதாரத்தில் தங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு, கடனை வாங்கி கொண்டு இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க இயக்கம். இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் வெல்வதற்கு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் கிடையாது என்பதை நான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், உங்கள் குடும்பத்திலே கேட்டால் கூட சொல்லுவாங்க பிள்ளை பசங்களா, அப்பா இந்த தடவை எங்களுக்கு ஓட்டு போடும், ப்ரெஷர் போடுறது கேட்குறாங்க இல்லையா? தலையாட்டிட்டீங்க. ஆகவே வெற்றி நமது தான். தைப்பொங்கலுக்குள்ள இன்னும் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வருவாங்க சொன்னீங்க. இந்த 10 நாள் தான் இருக்கு. அதுக்கான பணிகள் எந்த அளவுக்கு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியை பற்றி நான் சொல்லுவேன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.